ஹாய் மை ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். பால் கொழுக்கட்டை. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நான் ஊற வைக்க போகிறேன். நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தண்ணி ஊற்றி நான் ஊற வைக்கிறேன். 2 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணி நான் எடுத்துருக்கேன். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பச்சரிசி நான் ஊற வைக்கிறேன். ஈவினிங் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஈவினிங் நான் எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு பச்சரிசி நல்லா ஊறி இருக்கணும். இந்த பச்சரிசி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டைம் அரைக்கிற பச்சரிசியை பவுடராக அரைக்கணும். நல்லா பவுடராக அரைச்சிக்கிட்டேன். இன்னொரு டைம் அரைக்கிறது லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். நான் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் நெய். நம்ம பால் கொழுக்கட்டையில் நம்ம தாளிப்பு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம மாவு பிசையும் போது நம்ம நெய் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா சூப்பராக இருக்கும். நெய் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். நான் பேஸ்ட்டு கலந்தேன்னு சொன்னாங்க, அரிசியை பேஸ்ட்டாக அரைச்சேன்னு சொன்னாங்களே, அதை தான் இப்போ நல்லா பிடிக்கின்றேன். நான் அரிசி பவுட்ரு இன்னும் கொஞ்சமாக எடுத்து அரிசியை பேஸ்ட்டாக லைட்டாக தண்ணியாக ஊற்றி அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். லைட்டாக நெய் ஊற்றி அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். நான் இப்போ ஹீட் பண்ண வாட்டர் நான் சேர்த்துக்கிறேன். லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுடு தண்ணி லைட்டாக நம்ம சேர்க்கணும். அப்போ தான் நம்ம மாவு நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்த மாவை இப்போ நம்ம ஒரு வானலில் சேர்த்து 1 டைம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கையில் பிடிக்கணும்ல, அதனால் நம்ம பச்சரிசி மாவு ரெடிமேடு மாவாக சேர்த்தா சுடு தண்ணி சேர்த்துட்டு அது வெந்துடும். நம்ம உருண்டை பிடிக்க வாட்டமாக இருக்கும். நம்ம அப்படி செய்யலை, மாவு உடனே எடுத்து தான் நம்ம செய்கிறோம். அதனால் நம்ம லைட்டாக வேக வச்சுக்கணும். நம்ம மாவு ரொம்ப கெட்டி பிடிக்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வேக வச்சிட்டேன். நான் இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். பிளேட்டில் எடுத்து நான் உருண்டை பிடிக்கிறேன். இப்போ நம்ம சின்ன சின்ன பவுல்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். இல்லை கத்திரிக்கோல் எடுத்து நீட்டாக நம்ம கட் பண்ணி அந்த மாதிரி நம்ம கைக்கு எப்படி நம்ம சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். நான் சின்ன சின்ன பவுல்ஸாக தான் நான் எடுத்துருக்கேன்னு. அப்புறம் என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னா, அரை மூடி தேங்காவை 2 பால் எடுத்து ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பால், 1 கப் சீனி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் நான் ரெடிமேட் பால் தான் எடுத்துருக்கேன். 1/2 லிட்டர் பால், நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் 2 தடவை எடுத்து நான் அதை வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அடுப்பில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி உருண்டை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். 2 சேர்க்கணும். மொத்தமாக சேர்த்தா அப்படியே இல்லை ஒன்றா ஒட்டிக்கும், நம்மளால் எடுக்க முடியாது. எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். 1 டைம் நம்ம அதை கிளறி விட்டுக்கலாம். நம்ம 2 போட்டதுனால பால்ஸ் அதில் ஒட்டவே இல்லை. 1 டைம் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு சுகர் நான் எடுத்திருக்கேன். நம்ம திக்னஸுக்காக பச்சரிசி நம்ம சேர்த்துக்கலாம். பச்சரிசி பவுட்ரு இருக்குல்ல, அதை லைட்டாக வாட்டர் சேர்த்து நம்ம சேர்த்தா திக்னஸ் வந்துடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதோட லைட்டாக பாதாம் தூவி விட்டு வாங்க சாப்பிட்லாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.